ஒன்று யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதிமுதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆம், இந்த பண்டிகை நாட்களிலும் ஆண்டவர் இந்த பூமியிலே தோன்றினதற்கு காரணம் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு, ஜனங்களை மீட்கும்படிக்கு இந்த பூமியிலே அவர் நம்மோடு மனிதர்கள் ஆகிய நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் கூடவே இருக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே தோன்றினார். ஆகவே தான் இம்மானுவேலர் என்று ஆண்டவர் அவருக்கு பெயரிடச் சொன்னதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஆகவே தேவன் என்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கிறவர். நமக்காக மீட்பை உண்டு பண்ண, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்க அவர் மீட்பராய் இந்த பூமியிலே அவர் தோன்றினார். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் விடுதலை கொடுக்கிறவராய், ஒரு நற்காரியங்களை செய்கிறவராய் இந்த பூமியிலே தோன்றினார். இந்த பூமியிலே பிசாசினுடைய கிரியைகள் அகப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் விடுவிக்கிறவராய், மீட்கிறவராய் அவர் வந்தார். சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள நமக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசானவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அது மீட்பு உண்டாக்கப்படவும், அது பரிபூர்ணப்படவும், ஜீவன் உண்டாகவும் ஆண்டவர் இந்த பூமியிலே தோன்றினார். ஆகவே ஆண்டவர் எல்லாவற்றிலும் அவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பூமியில் ஆண்டவர் உலாவின நாட்களில் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். சூம்பின கையுடைய மனிதனை சுகமாக்கினார். இன்னும் அநேக அற்புதங்களை செய்து பிசாசின் கட்டுகள் இருந்த ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கினார். ஆகவே மீட்பருடைய அந்த நாமம் நம் ஒவ்வொருவருக்கும் உரியது. எல்லா விதத்திலும் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்ளுவோம், அவரை நாம் பிடித்து கொள்ளுவோம். மீட்பர் இயேசுடைய நாமம் நம் ஒவ்வொருவருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் எல்லாவற்றிலும் நமக்கு மீட்பை அருளி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.